என் செல்ல குழந்தையே, நேற்று இரவு இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் காவல் நின்று கொண்டிருந்த போது அங்கே ஒரு சக்தியை நான் கண்டேன். அந்த சக்தி என்னவென்று நான் இப்போது உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இன்று அது உனக்கு ஒரு அவசர செய்தியாக உன்னை தேடி வந்திருக்கின்றது. என் பிள்ளை, இன்று இந்த சூழ்நிலை, இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் என்ன வந்தது என்று யோசிக்கலாம். அம்மா இல்லத்திற்கு வெளியில் வந்து செல்கின்ற சக்திகளை எல்லாம், அதிலும் குறிப்பாக தீய சக்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டால் என்னுடைய நிம்மதி அல்லவா போய்விடும். அப்படி இருக்கும்போது நீ இதை என்னிடம் சொல்வதற்கு எப்படி துணிந்தாய்? நீ சொல்லாமலேயே சென்று விட்டு நீதான் எனக்கு காவலாக நிற்கின்றாயே. அப்படியானால் என்ன சக்தியா? நீதான் நான் அழித்து விடுவாயே. அதன் பிறகு என்னிடத்தில் ஏன் சொல்லி பயமுறுத்துகிறாய் என்று என் பிள்ளை நீ நினைப்பது எனக்கு தெளிவாக புரிகின்றது. எதையும் அறியாமல், எதையும் உணராமல் உன் தாயானவள் உன்னிடத்தில் எதை சொல்வது கிடையாது. அதை அப்படி இருக்கும்போது இன்று உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னை பயமுறுத்த நினைப்பது கிடையாது. ஆனாலும் இன்று இந்த செய்தி உனக்கு தெரிய வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம், நீ பயந்தாலும் பரவாயில்லை, இது தெரியாமல் நீ இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்று வந்து அதை தீர்த்து முடிப்பதற்கு என் குழந்தை முன்பாகவே அடுத்த பிரச்சனை ஆரம்பித்து விடுகின்றது. இப்படி தினம் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சமாளித்து வருவதில் மட்டுமே வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கின்றது. அப்படி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, என் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக எந்த விஷயத்தை நாம் எந்த நேரத்தில் செய்ய முடிந்தால் அது நமக்கு நன்மையை கொடுக்கும், நமக்கு தெய்வங்கள் துணையாக இருக்கின்றதோ இல்லையோ என்பது போல என் பிள்ளை யோசிக்க தொடங்கியிருக்கின்றாய். தெய்வம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக நாம் படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் என்றோ நமக்கு தீர்வினை கொடுத்து விடுவாள் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய யோசனைக்குத்தான் இன்று நான் பதில் சொல்ல வந்திருக்கின்றேன். எதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள்? எதனால் நீ சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றாய்? இதிலிருந்து உனக்கு என்ன நடக்கப் போகின்றது? அந்த சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதனால் உனக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளையே. சோதனைகள் அதிகமாக வந்தவுடன் தெய்வமே இல்லை என்று, தெய்வம் உனக்கு துணை இருக்கவில்லை என்று நீ தெய்வத்தின் மீது வருத்தப்படுகின்றாய். தெய்வத்தின் மீது நீ உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நீ குறைத்து கொடுக்கின்றாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பார்த்து பார்த்து நீ இந்த வாழ்க்கையின் மீது இப்போதெல்லாம் வெறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றாய். அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதுதான் அம்மா உனக்கு இப்போது உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நல்ல செய்தியினை கேட்ட செய்தியாக என்பதை நீ வாக்கினை கேட்டு முடித்ததும் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீயோ யாரும் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் தங்க பிள்ளை, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் தினமும் வந்து சென்று கொண்டிருப்பவர் உன்னை பார்க்கத்தான் வருகிறார். அது தீய சக்தி கிடையாது என் பிள்ளையே, அது ஒரு நல்ல சக்தி. தினமும் உன்னை காண வேண்டும், உனக்கு அன்பினை அள்ளி கொடுக்க வேண்டும், உனக்கு அவர்கள் துணையாக இருப்பதை உணர்த்த வேண்டும் என்றுதான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, நீதான் அவர்கள் அங்கே இருப்பதை உணராமல் அங்கே பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றாய். உன் வராகி நான் மட்டும்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை அதல்ல. உனக்கு நான் சொல்கின்ற இவர்களும் நான் அங்கே துணையாக நிற்கின்றார்கள். என்னை கண்டபோது அவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியும், என்னுடைய பிள்ளையினுடைய வாசலுக்கு நீங்கள் துணையாக இருக்கின்றீர்களா, இது போதுமே எனக்கு என்று
அவர்கள் என்னிடத்தில் அவர்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்ட இவர்களுக்கு யாராக இருக்க முடியும் என்று என் பிள்ளை ஒரு நொடி யோசித்து பார். நீ யோசிக்கும் போதே உனக்கு அவர்கள் யார் என்று புலப்படுகின்றதா என்று சிந்தித்து பார். உன் வராகி அம்மா என்னை தவிர இன்னொருவன் உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்ய முடியும். உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட முடியும். நீ கேட்காமலேயே அவர்கள் உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உனக்கு ஓடோடி வந்து உதவிகளை செய்ய முடியும் என்றால் அவர்கள் யாராக இருக்க முடியும்? வேறு யாராக இருக்க முடியும் என்று நீ ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா? என் பிள்ளை, அது வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வருவது உன்னுடைய குலதெய்வம்தான். என் தங்க பிள்ளையே, என்னுடைய குலதெய்வமே என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய். வாராயா உச்சரிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உண்மைதான். உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் வந்து செல்கிறார். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தினுடைய நிலை வாசலில் அவர்கள் அங்கே நிரந்தரமாகவும் குடியிருக்கின்றார்கள். இரவு நேரத்தில் அவர்கள் உன் இல்லத்தின் வாசலை அவ்வளவு எளிதாக நோட்டமிடுவதும் கிடையாது. அவர்கள் நிலை வாசலில் தங்கியிருப்பார்கள். உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகி நான் தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு காவல் நின்று கொண்டிருப்பேன். இந்த நேரத்தில் நேற்று அவர்கள் வந்து சென்றார்கள் என்றால் என் பிள்ளை, அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. சில காலமாக உன்னுடைய மனநிலையை சரியில்லை, உன்னுடைய உடல்நிலை சுத்தமில்லை. என் பிள்ளையின் வாழ்க்கையில் மீது ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான வெறுப்பு வந்துவிட்டது. எப்படியேனும் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒரு புறம் சிந்தித்தது மனம் வேதனை அடைந்தாலும் இன்னொரு புறம் எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் போது என் பிள்ளை, உன் மனதிற்குள் நீ கொண்ட ஏக்கத்தை எல்லாம் நீக்கி விட வேண்டும் என்று என் குழந்தை எப்போதுமே இரு மனநிலையோடு இருக்காதே. அங்கு கால் எடுத்து வைக்கலாமா, இங்கு கால் எடுத்து வைக்கலாமா என்று யோசிக்காதே. ஏதேனும் ஒன்றை நோக்கிய பயணிக்கலாமா, உன் பயணம் இருக்க வேண்டும். ஒரு இலக்கை அடைய வேண்டும், இதுதான் உன்னுடைய லட்சியம் என்று நீ முடிவெடுத்து விட்டால் அதை அடையும் வரை நீ போராடி கொண்டே இரு. என் பிள்ளையே, அம்மா அங்கே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமாக இல்லையே என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த நேரம் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் 2 சக்திகள் நிற்கின்ற இந்த நேரம் நீ எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்தால் அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ நினைத்ததை விடவும் மிகவும் முக்கியமான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த 2 சக்திகளும் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றது. அதனால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத வெறுப்புகளை எல்லாம் விடுத்து இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லது என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே நிச்சயமாக போதும். இந்த அம்மாவினுடைய அன்பும் இந்த அம்மாவினுடைய அரவணைப்பும் ஒரு நாளும் வீண் போகாது. ஏன் தெரியுமா என் பிள்ளை, எப்போதுமே எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்பதில் அம்மா நான் தெளிவாக இருக்கின்றேன். அதை உன்னோட குலதெய்வமும் சேர்ந்து செய்யும் போது நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் நினைத்ததை விட பெரிதாக எல்லாமே அதிகமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய மனநிலையில் இந்த வராகினுடைய விருப்பங்கள் எல்லாமே தெளிவாக நிறைவேறிவிடத்தான் போகின்றது. என் பிள்ளைக்கு என்ன வருத்தம் வாழ்க்கையில் என்று இருந்தது என்றால், எப்போதுமே நாம் தேடி செல்கின்ற நேரத்தில் தெய்வம் நம்மை காண்பதில்லையே என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் தெய்வம் உன்னை தேடி ஒருபோதும் ஒரு நாளும் வருவது அது இது போன்ற நல்ல நாட்களில் என்பதை நீ உணர்ந்து கொண்டால், இன்று இந்த வராகி உனக்கு சொல்லிவிட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் பிள்ளை கவலைப்பட வேண்டிய அவசியமும் என்னாலும் இல்லை. உனக்கு குலதெய்வம்
உனக்கும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் ஒரு துணையாக இருக்கின்றார்கள். இஷ்டங்கள் மட்டும் இடங்களை மட்டும் சுத்தமாக வைத்திரு, போதாத மற்றபடி தெய்வம் ஒரு நாளும் உன் தந்தை உன்னை விட்டு வெளியே சென்று விடாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.